இன்னைக்கு நம்ம தியரி ஆஃப் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல பாலினாமியல் ஈக்குவேஷன்னா என்னன்னு நமக்கு தெரியும். இதோட கண்டிஷன் என்ன? ஏ நாட் வந்து 0 ஆகக்கூடாது, பவர்ல இருக்கிறது நெகட்டிவ் பவர்ல வரக்கூடாது, அண்ட் இந்த பவர் வந்து ஃப்ராக்ஷனாகவும் இருக்கக்கூடாது. இதான் கண்டிஷன். இப்போ இதுல இருந்து பாலினாமியல் பார்க்கலாம். இப்போ தேர்ட் டிகிரி பாலினாமியல் ஒன்று எடுக்கிறோம். தேர்ட் டிகிரி பாலினாமியல்ல கண்டிப்பா டிகிரி என்னவா இருக்கும்? 3 தான் இருக்கும். தேர்ட் டிகிரி இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸும் நமக்கு என்னதான் இருக்கும்? 3 இருக்கும். நீங்க அது ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3 எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா பீட்டா காமானாலும் எடுத்துக்கலாம், ஏபிசினாலும் எடுத்துக்கலாம், x1 x2 x3 எதுனாலும் ரூட்ஸா எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தேர்ட் டிகிரி பாலினாமியல் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. a0 x3 plus a1 x2 plus a2x plus a3 equal to 0. இதுக்கு நம்ம s1 கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதோட ரூட்ஸ் என்ன எடுத்திருக்கோம்னா ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3 எடுத்திருக்கோம். s1னா சம் ஆஃப் ரூட்ஸ் டேக்கிங் ஒன் அட் அ டைம். அப்போ ஆல்ஃபா 1 plus ஆல்ஃபா 2 plus ஆல்ஃபா 3. இப்போ s2 அப்படின்னா டேக்கிங் 2 அட் அ டைம். அப்போ என்ன எடுக்கலாம்? ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, 2 எடுக்கணும் நம்ம, பிளஸ் ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 3 பிளஸ் ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3. இப்போ ஆல்ஃபா 3, ஆல்ஃபா 1னா என்ன ஆகும்? ஆல்ரெடி இங்கே இருக்கு, அதனால நம்ம அதை எடுக்க தேவையில்லை. s3னா என்னன்னா டேக்கிங் 3 அட் அ டைம். அப்போ என்ன ஆகும்? ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3. தட்ஸ் ஆல். அப்போ இது எப்படி இருக்கு? ப்ராடக்ட்ல இருக்கு. அப்போ இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். திஸ் ஒன் s1 சம் ஆஃப் ரூட்ஸ். இதே ஃபோர்த் டிகிரி பாலினாமியல் எடுத்தோம்னா s4 தான் நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூல் இருக்கும். ஏன்னா s3ல டேக்கிங் 3 அட் அ டைம் இருக்கும்போது ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3 பிளஸ் ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3 பிளஸ் ஆல்ஃபா 4, அந்த மாதிரி 3 ரூட்ஸ் நமக்கு இங்கே கிடைச்சிரும். நெக்ஸ்ட் nth டிகிரி பாலினாமியல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்றது? nth டிகிரி பாலினாமியல்ல எப்படி s1 கண்டுபிடிக்கிறது? இங்க a0 இருக்கா, இதான் ஃபார்முலா. மைனஸ் a0 பை a1 பை a0, இதான் s1. s2 எப்படி? a2 பை a0, s3 அப்படி டாட் sn வரைக்கும் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்படிதான் ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா சால்வ் பண்ணணும். இப்போ ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் என்ன இருக்கு? இஃப் ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஒரு இது என்ன டிகிரி பாலினாமியல்? தேர்ட் டிகிரி பாலினாமியல் இருக்கு. ஃபைண்ட் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா, சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா, சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா கேட்டிருக்காங்க. சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபானா என்ன அர்த்தம்? அது உள்ள ஆல்ஃபா பீட்டா காமா இருக்கதா அர்த்தம். ஓகே, அப்போ அது என்னது? s1. s1க்கு ஃபார்முலா என்ன? மைனஸ் a1 பை a0. இதுல a1 எது? எடுத்து எழுதலாமா? a0 ஈக்குவல் டு 2, a1 ஈக்குவல் டு 3, a2 ஈக்குவல் டு 5, a3 ஈக்குவல் டு 6. அப்போ என்ன ஆகும்? s1 ஈக்குவல் டு மைனஸ் a1 பை a0. மைனஸ் a1னா மைனஸ் போட்டுக்கிட்டோம், a1னா 3 பை 2. அதே போல s2 சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டானா என்ன அர்த்தம்? டேக்கிங் 2 அட் அ டைம். அப்போ ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா. s2 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா தெரியும் நமக்கு, a2 பை a0. இதில் a2 என்னது? 5 பை a0 என்னது? 2. அப்போ சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமானா டேக்கிங் 3 எடுத்திருக்காங்க அட் அ டைம். அப்போ ஃபார்முலா என்ன? மைனஸ் a3 பை a0 ஈக்குவல் டு a3யோட வேல்யூ 6, a0 வேல்யூ 2, அப்போ மைனஸ் 3. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் எக்ஸ் பவர் 4 plus 2x cube minus 5x square plus 6x plus 2 equal to 0. Given that 1 plus i is a root. இப்போ இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க, 1 plus i. நமக்கு மற்ற ரூட்டை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பவர் 4னா இது என்ன டிகிரி பாலினாமியல்? ஃபோர்த் டிகிரி பாலினாமியல். அப்போ இதில் எத்தனை ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரூட்ஸ் இருக்கும். 4 ரூட்ஸுக்கு நமக்கு எத்தனை ரூட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க? 1 ரூட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மற்ற 3 ரூட் கண்டுபிடிக்கணும். 1 plus i இங்கிறது ஒரு ரூட்னா கண்டிப்பா அதோட கான்ஜுகேட் ஒரு ரூட்டா தான் இருக்கும். அப்போ 1 minus i equal to ஒரு ரூட். அப்போ நமக்கு 2 ரூட் கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் 2 ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ என்னெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஈக்குவேஷன் என்ன? இது 4th டிகிரி. அப்போ நம்பர் ஆஃப் ரூட்ஸ் எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 1 plus i is a ரூட்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் 1 plus i ரூட்னா கண்டிப்பா 1 minus iயும் அதோட கான்ஜுகேட்டும் கண்டிப்பா ரூட்டா தான் இருக்கும். அப்போ 1 minus iயும் ரூட். இப்போ நம்ம இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதில் 2 மெத்தட் இருக்குது. இது மெத்தட் 1, மெத்தட் 2வும் சொல்லித்தரோம். அதில் உங்களுக்கு எது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 2 ரூட்ஸ் நம்மகிட்ட இருக்குது, 1 plus i, 1 minus i. இப்போ நம்ம 2ஓ 3ஓ நம்மகிட்ட ரூட் இருந்தால் நம்ம அதை எப்படி எழுதுவோம்? x minus 2, x minus 3 equal to 0ன்னு எழுதுவோம்ல, அந்த மாதிரி எழுதுறோம். x minus 1 plus i, x minus 1 minus i equal to 0 அப்படின்னு போடுதோம். இப்போ இந்த மைனஸை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது x minus 1 minus i, இதை கொண்டு மைனஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஐ வரும். இப்போ இந்த டேர்ம் 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் மைனஸ் 1 வச்சு இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் மைனஸ் ஐயை வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 இப்படின்னு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம கிடைச்சிருக்க ஈக்குவேஷனை என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா,
இதோட டிவிசிபிள் தான் இந்த ரூட்டுக்கு ஒரே ஒரு டிவிசிபிள் தான் நமக்கு இது. ஏன்னா அதோட ரூட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம 2 ரூட் கண்டுபிடிக்கணும். அதனால இதை என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்க ஈக்குவேஷனும் நம்ம கிடைச்சிருக்க ஈக்குவேஷனை வச்சு டிவிஷன் பண்றோம். அப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை வச்சு நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு அதுல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை வச்சு தான் நமக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை வச்சு நமக்கு கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ண போறோம். இதை எப்படி டிவைட் பண்றது? ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க, x⁴ எடுத்துக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க, x². இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? இங்க x² இருக்கும். அப்போ x² இங்க போட்டு இந்த x² வச்சு இந்த ஃபுல் டேர்மையும் மல்டிப்ளை பண்றோம். x² x² x⁴, x² - 2x - 2x³ x² + 2 + 2x² போட்டாச்சா? இப்போ நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்? x⁴ கேன்சல் ஆயிரும். இங்க +2x³ + 2x³ 4x³ ஆயிரும். அடுத்து -5x² - 2x - 7x² ஆயிரும். இப்போ நம்ம ஒரு டேர்ம் கீழே இருக்கிறோம். அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? 4 இங்க ஃபர்ஸ்ட் டேர்மை பாருங்க, 4x³ இருக்கு. இங்க x² வச்சு நம்ம டிவைட் பண்றோம். அப்போ என்ன ஆகும்? 2x கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் 4x இருக்கும். அப்போ அந்த 4x வச்சு தான் நம்ம இந்த டேர்ம் அடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ 4x x² மல்டிப்ளை பண்ணா 4x³ 4x - 2x பண்ணோம்னா -4 2s are 8x². 4x + 2 பண்ணோம்னா +8x. இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த டேர்ம் கேன்சல் ஆயிருது. இங்க -7 + 8ங்கும் போது x². இங்க +6 - 8 - 2x. அடுத்து என்ன டேர்ம் இருக்குதோ 2. இப்போ எப்படி அடுத்து கண்டுபிடிக்கிறது? இங்க x² ஃபர்ஸ்ட் இதே போல ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுங்க, x². அதை வச்சு இதை டிவைட் பண்றோம். இது ரெண்டுமே கேன்சல் ஆகி 1 வருது. அப்போ +1 போடுறோம். 1 வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணும்போது x². 1 - 2x + 2 டிவைடட் பை 0. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? நம்ம இதை டிவைட் பண்ணதுல நமக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தானே. இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம -p + or - √b² - 4ac/2a போடலாம். அல்லது நம்ம இப்படி ஸ்கூல் டைம்ல படிச்சிருப்போம்ல 1 இது போட முடியாது. அதனால நம்ம இந்த ஈக்குவேஷன்லயே அப்ளை பண்ணிடலாம். -p + or - √b² - 4ac/2a. அப்போ இதுல a = என்ன? a = 1, b = 4, c = 1. இதுல அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். -2 + or - √3. அப்போ ஏற்கனவே ஒரு ரூட் கிடைச்சிருக்கு. இதை 2 ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த இது கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனையும் இது நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷன் கிடைக்கும். அதோட ரூட்ஸ் தெரியும். 1 + i 1 - i. இதோட ரூட்ஸும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. -2 + √3 -2 - √3. இப்போ இன்னொரு மெத்தட் இதுல பார்க்க போறோம். மெத்தட் 2. இப்போ மெத்தட் 2ல நம்ம எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது? 4 ரூட்ஸ். இப்போ ஒரு ரூட்ஸ் கொடுத்திருக்காங்க. given ரூட் என்ன? 1 + i. அப்போ நமக்கு தெரியும் another ரூட் என்ன ரூட்? 1 - i ன்னு நமக்கு தெரியும். இன்னும் நம்ம 2 ரூட் அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ அதை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா இதோட ரூட்ஸ் நமக்கு 4 ரூட்ஸ் இருக்கு. 4 ரூட்ஸ்ல ஒரு ரூட்ஸ் தெரியும் 1 + i. அதோட கான்ஜுகேட் கண்டிப்பா ரூட்ஸா இருக்கும்னு அதையும் எடுத்துக்கோ. இப்போ நமக்கு அடுத்த ரூட் நமக்கு தெரியுமா? தெரியாது. அதை ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த ரூட் தெரியுமா? தெரியாது. அதை பீட்டான்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது S1 கண்டுபிடிக்க போறோம். சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். S1 1 + i. இது எல்லாத்தையும் சம் பண்ணலாம். +1 - i + ஆல்ஃபா + பீட்டா. இது என்ன வேல்யூ வரும்? +i - i கேன்சல் ஆயிரும். 1 + 1 2 + ஆல்ஃபா + பீட்டா அப்படி இருக்கும். அப்படிதானே? இப்போ நமக்கு S1 இன்னொரு ஃபார்முலா தெரியும். S1 = என்ன ஃபார்முலா? -a1/a0. இதுல a0 எது? a0 இந்த ஈக்குவேஷன்ல a0 = 1, a1 = 2, a2 = -5, a3 = 6, a4 = 2. அப்போ a1 என்னது? a1 என்ன? 2/1. அதுவும் என்னது தான் வருது? 2 தான் வருது. அப்போ S1 = அப்போ இங்க போடலாமா? இந்த S1க்கு பதிலா இந்த வேல்யூ போடலாமா? அப்போ 2 = 2 + ஆல்ஃபா + பீட்டா. இந்த மைனஸ் எடுத்துட்டேன். அதுல ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ். அப்ப இந்த மைனஸ் இங்க ஆல்ஃபா + பீட்டா கண்டுபிடிச்சோம்னா ஆல்ஃபா + பீட்டா = இந்த 2 அங்க போகும்போது -2 -2 ஆயிடும். அப்ப ஆல்ஃபா + பீட்டா வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? -4. Next we find product of roots. Product of roots na S4 = 1 + i 1 - i ஆல்ஃபா பீட்டா. ப்ராடக்ட் பண்ணலாமா? 1 + i 1 - i ஃபர்ஸ்ட் 1 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? 1 - i. அடுத்து i கொண்டு மல்டிப்ளை பண்ணா +i. ஐயும் i² -1 ஏற்கனவே ஒரு -1 இருக்கு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் கேன்சல் ஆயிரும். 1 + 1 2 ஆல்ஃபா பீட்டா. 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ S4 ஓட ஃபார்முலா என்ன?
S4 ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A4 by A0. A4 ஓட வேல்யூ என்ன? A4 equal to 2 by 1 equal to 2. அப்போ இங்க என்ன நம்ம கிடைச்சிருக்கு? S4 வேல்யூ 2 ஆல்ஃபா பீட்டா கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 2 இங்க போச்சுன்னா டிவைடட் பை 2 ஆகும். அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 2 by 2. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கு தான் நம்ம சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் கண்டுபிடிச்சோம். இப்போ x ஸ்கொயர் சம் ஆஃப் ரூட்ஸ் எத்தனை? சம் ஆஃப் ரூட்ஸ்னா இதானே சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மைனஸ் 4. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ பிளஸ் 4x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கு நம்ம 1 கிடைச்சது ஈக்குவல் டு 0. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. இந்த ஃபார்முலா போட்டு ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2 minus 2 plus root 3 minus 2 minus root 3 கிடைக்கும். that's all. எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ நீங்க அந்த மெத்தட்லயே நீங்க ட்ரை பண்ணுங்க.